நல்லதை நயமாய் நல்கிட நியாயமாய் ஞாலம் படைத்திட அத்துணை சக்தியும் உனக்கு இருப்பின் அல்லதை ஆற்றிடும் ஆசை என்ன? இத்துணை இன்னல் இழைத்த பின்னும் உன்னிலை மேலென்றா நீ நினைத்தாய்? ஐயா அது ஒரு கதைங்க ஐயா, அதில் போய் எவ்வளோ பார்க்குறீங்க? எப்படி அப்படி சொல்கிற? நாம் வெளிப்படுத்துகிற ஒவ்வொன்றும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. நாம் பார்த்தது, படித்தது, கேட்டது, இதானப்பா அறிவு, அதானே புத்தி. எல்லாருமே இந்த சூழலில் பொம்மைங்க தான். நான் பொம்மை இல்லைங்க ஐயா, அவங்கள ஆட்டி வைக்கிற கடவுள். அகங்காரம் அது சாம்ராஜ்யங்களை மட்டும் இல்லை, கடவுளுக்கு இணையானவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களையுமே சாச்சிருக்கு. இதை உருவாக்குறதுக்கு எவ்வளவு நேரம், உழைப்பு, கவனம், ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு அவ்வளவு மெனக்கிடணும். ஆனால் அழிக்க ஒரு நொடி. பகவதி ஸ்ரீலஸ்ரீ பிரகஸ்பதி லக்ஷ்மண உபாசகர். அப்படின்னா என் பேருங்க. இருந்துட்டு போ. என் பேரு தனபால். சாரா தெரியுமே, ஊர்லயே பெரிய கையாச்சே. அரச புரசலாக கேள்விப்பட்டிருக்கேன். 49 சம்பவம் பண்ணிருக்கீங்களாமே இல்லையா? ஏதோ பிரச்சனைன்னு புரியுது. இல்லை சோழியே சொல்லுது இல்லையா? நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா இல்லை பிரச்சனையை புரிஞ்சுப்பேன். இந்த அமாவாசை போச்சு, அன்னைக்கு தான் 49வது சம்பவம். ஓ ஓ ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போனாலே பொண்டாட்டி கையால் நாட்டுக்கோழி வறுவல் சாப்பிட்றது வழக்கம். நல்ல விஷயம். என் பொண்டாட்டிக்கு கொஞ்ச நாளாகவே இந்த தொழில் பண்ணுறது பிடிக்கல. ஆமாம், இவர் பெரிய கிரிக்கெட் பிளேயரு. 50 போடுறான் 100 போடுறான்னு ஆடிக்கிட்டே இருக்காரு. ஒரு தொழிலை பிடிச்சினே ஒரு இடத்துல உக்காரியானா இன்னும் பொருளை தூக்கின்னு சுற்றிக்கினே இருக்கா. ஏய் பசியில் இருக்கிறேன், சும்மா நோயின்னு கறி வறுத்து எடுத்துனுவா. ஓ, இதில் அதிகாரம் வேறையா? நீ தான் பெரிய தௌலத்தாச்சே. எங்க தோப்புக்கு போய் ஒரு கோழியை விரட்டி பிடிச்சி அறுத்து எடுத்தா அப்புறம் செஞ்சு தரேன். கோவத்தில் நீயே தோப்பு போய் கோழி அறுத்துனுவான்ட்டா. சரி, நானே தோப்புக்கு போயிட்டேன். முடிவு பண்ணி கோழியை பிடிச்சிடலான்னு. கோழி ஓட, நான் ஓட, கோழி ஏன் முன்னாடி ஓட, கோழி பின்னாடி நான் ஓட, இப்படி ஒரு சேசிங்க என் 49 சம்பவத்தில் பார்த்ததே இல்லை. எனக்கு டயர்டாயிடுச்சு, கோழி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஒரு வழியாக கோழி கையில் சிக்கிடுச்சு. தொண்டையில் கத்தியை வச்சேன். உயிர் பயம் பயத்தோடு என்னை பார்க்குது. அறுக்க ஆரம்பித்தேன். மெல்ல மெல்ல அப்படியே என் கைக்குள்ளேயே கையெல்லாம் ரத்தம் துடிச்சு செத்து போச்சு. அப்படியே தூக்கின்னு போய் சுத்தண்ணில் போட்டேன். அது கொதிக்கும் போது என் உடம்புல அப்படியே ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கோழி வறுவல் வாசம் செம டேஸ்ட். ஆனா என்னால முடியல. ஏன்? ஒரு மாதிரியா குடையுது. ஒரு ஏதோ சொல்லுவாங்களே, பெஜராயிடுச்சு. சிக்கனே வேணான்னு பார்த்துட்டேன். திரும்பி பார்க்குறேன், என் பக்கத்தில் என் பொண்டாட்டி நைட்டு முழுக்க சிரிச்சுனேங்கிறா. அது அமாவாசை இல்லையா, அப்படிதான் இருக்கும். நாட்டுக்கோழி வறுவல் தானே சொன்னீங்க, அதை 4 நாள் கழிச்சு சாப்பிடலாமே. அது இல்லை மேட்ரு. என்ன? அடுத்த நாள் ஒரு சின்ன சம்பவம். கத்தி எடுக்கிறேன், அந்த கோழி அறுக்கும் போது ஒரு சத்தம் கேட்சேன்.
கோழி கதற சத்தம் கேட்டுக்கினே இருக்குது. அதோட பார்வை என் கண்ணு முன்னாடி வந்து போகுது. உடம்புலாம் ஆடுது, கையெல்லாம் நடுங்குது, வேர்க்குது. அப்போ 49 பேரை அசால்ட்டா கொண்ட உங்களால ஒரு கோழியை கொண்டதுக்கு அப்புறம் ஜெர்க் ஆகுது. 50 போட முடியல, அட்டா இங்க வந்து நிக்கிறீங்க. ஏய், அடுத்த சம்பவம் ரொம்ப பெருசு. இல்ல அரசியல் பகை, பெரிய கை. இதை முடிச்சுட்டு நானே செட்டில் ஆகலான்னுக்கிறேன். வழியை மட்டும் பாரு. ம். கட்டம்லாம் கண்ணா பின்னான்னு இருக்கு. உங்க கூடவே இருந்து உங்க உப்பு தின்னவன் உங்களை கொடூரமா போட நினைக்கிறான். எத்தனையோ பேர் விதியை இறக்கமில்லாம நீங்க மாத்தினீங்கல்ல, இப்போ உங்க விதியை எழுதுறவன் அதை விட கொடூரமா முடிவு பண்றான். ஏய், பரிகாரத்தை மட்டும் சொல்லு. இருந்தா நான் சொல்ல மாட்டேனா? உங்களுக்கு புராணத்தில் ஒன்று தெரியுமா? மார்க்கண்டேயர் சிவனை பிடிச்ச மாதிரி உங்களை படைச்சவனைய பிடிச்சி கேட்டாதான் உண்டு. என்னால் முடிஞ்சது ஒரு பூஜை இல்லை ஒரு ஹோமம் தான் பண்ண முடியும். அவ்வளோதான். போடு, பூஜையை போடு. அவன் யாருன்னு தேடி பிடிச்சி நான் போடுறேன். தொடர்கதையெல்லாம் இப்போ யார் படிக்கிறா வசன்? எல்லாம் போச்சு. வீடியோங்கிறான், அப்புறம் யூடியூப்புங்கிறான். வருஷத்துக்கு ஒரு தடவை புக் ஃபேர் நடக்குது இல்லை, அதுக்கு வர்ற கூட்டம் தான், வேறு யாரும் படிக்கிறது இல்லை. ஆமாம், என் மச்சனை போய் பார்க்க சொன்னேன், பார்த்தீங்களா? நீங்கள் டிவி சீரியலுக்கு எழுதலாமில்ல, 4 காசாவது பார்க்கலாமே. சார், இன்னும் லீடிங் மேகசின்ஸ்லாம் வந்து தானே சார் இருக்குது, எல்லோரும் படிச்சு தானே இருக்காங்க. ஓப்பனாகவே கேட்குறேன், வாரம் எவ்வளோ காப்பீஸ் பிரிண்ட் பண்ணுறோமே, என்ன தான் பண்ணுறோம்? வாசன், லீடிங் மேகசின்ஸ்லாம் விடுங்க, நீங்கள் நம்ம கதைக்கு வாங்க. இந்த நம்ம ஓனர் விநாயகர் இருக்கார்ல, அவர் தாத்தா ஆரம்பித்து வச்ச பதிப்பகம் இது. இப்போ அப்பாவுக்காக புள்ள ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அப்பா போனதுக்கப்புறம் என்ன செய்வார்? அவ்வளோதான். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், அவர் ஒரு சூப்பர் மார்க்கெட்டை ஆரம்பிச்சிருக்காரு. அங்கே யார் என்ன பொருள் வாங்கினாலும் உடனே இலவசமாக ஒரு புத்தகத்தை கொடுத்துட்றாரு. நம்ம காய்கறிகளில் கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் கொசுரை கொடுப்பாங்களே, அந்த மாதிரி. சார், இப்போ எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க சார், இமெயிலாக கூட வருது. எனக்கு வரலையே ஒரு இமெயிலும். படிச்சிருக்கலாம், யாராவது ரிட்டையர் ஆனவங்க படிச்சிருக்கலாம். யார் ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்காட்டாலும் சரி, அதை பற்றி என்ன கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர். பட் ஒன் திங், திஸ் இஸ் எ டையிங் ஆர்ட். எஸ். அப்படிலாம் அழிய விட மாட்டேன் சார். எழுத்தாளனும் ஒரு கடவுள் மாதிரி தானே. கண்ணதாஸ் சொன்னதுதான், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. அது சரி, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. பாட்டு என்னமோ நல்லா தான் இருக்கு. வண்டி ஓரம் கட்டுறா. சரிண்ணா. சொல்லியா? ஆமாண்ணே, ரொம்ப நாள் கழிச்சு போல யாரோ ஒரு ஆளை உங்கள் டீமில் இறக்கியிருக்காங்க. ஆமாண்டா, அண்ணன் ஏதோ திங்கிங்கில் இருக்காப்புல. இந்த 50 போட சொல்ல டொக்கு போடுவாங்களே, அந்த மாதிரி. அது பெரிய சம்பவம். நம்ம டாப்புன்னு காட்ட தேவையில்ல, ஏரியாவில் கெத்து காட்டாலே அண்ணன் ஹாப்பி ஆகிடுவா போல.
அப்படியெல்லாம் விட்டுருவோமா? அண்ணன் 50 போடுவார், ஏரியாவே களை கட்டும். அத்தினி ஐட்டங்காரனுக்கு அல்ல விடும் பாரு. நிறைய பெருந்தலைகளுக்கு இந்த மாதிரி ஸ்கெட்ச் போட்டிருக்காங்கண்ணே. உங்கள் பேரும் என்கவுண்டர் லிஸ்ட்டில் இருக்கான், பார்த்துருந்துக்கங்கண்ணே. ம் சரி, நான் பார்த்துக்கிறேன். குட்டி, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடா. நாளைக்கு அம்மா எப்படியாவது ஃபீஸை கட்டிடுறேன். இதான் நீங்கள் டெய்லியும் சொல்கிறீங்க. நான் தான் சார் கிட்ட திட்டு வாங்குறேன். டே, அப்பா கண்டிப்பா காசோட வந்துருவாருடா. நீ போ, மதியானமா அப்பா வந்து ஃபீஸை கட்டிடுவாரு. அப்பா காசோட காலையிலேயே கவுண்ட் பண்ணணுமா? குட்டி ஸ்கூலுக்கு போயிட்டானா? ஆமா, அவங்க அப்பா கை நிறைய காசா குத்து இப்பதான் ஸ்கூலுக்கு அமுச்சு வச்சாரு. விளையாட போயிட்டானா? சரி விடு, நாளைக்கு பார்த்துக்கலாம். அதான் டெய்லி பாக்குறோமே. ஏண்டி நீயும் தானே 4 வீட்டுக்கு வேலைக்கு போற? அவன் ஃபீஸை மொதல் வாரத்தில் எடுத்து வச்சாதான் என்ன அவனுக்கு? நகரு. ஏய், டயத்துக்கு போய் தான் ஆகணுமா? ஒரு மணி நேரம் லேட்டாக போகலாம்ல? இப்படி ஒரு நாள் 1 hour லேட்டா போனதால தான் வெளில உன்னை விளையாடின்னு இருக்குது. அதையே ஸ்கூலுக்கு அனுப்ப வாக்கு இல்லையா? ஏண்டி சம்பாதிக்கிற காசுலாம் அவங்ககிட்ட தானே எடுத்துன்னு வந்து கொடுக்குற. எல்லாத்தையும் நீ செலவு பண்ணிட்டு இப்போ என் மேலே வந்து ஏறுற. நீ டெய்லி குவார்டர் கொடுக்குற காசை மிச்சம் பண்ணியிருந்தனா என் பிள்ளை நேரம் ஸ்கூல் போயிருப்பான். அதான் இங்கே நடக்காதே. 105 ரூபாடி ஒரு கோட்ரு. அந்த காசை வச்சு உன் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருப்பியா? இப்போ நீ போடுற இந்த பவுடர் டின்னு மேக்கப்லாம் கடையில் ஃப்ரீயாக கொடுக்குறான் உனக்கு. சரி விடு, நான் மாமியாண்ட கேட்டிருக்கேன், தரேன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். ராதிகா கிட்ட கேட்குறது தானே? ஐயோ, அந்த அக்காவா? பட்னு இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஒரு நாள் லீவ் போட்டாலே சம்பளத்தை பிடிச்சிக்குது. சரியானது. குடுகல்லாம் எடுத்துன்னு வந்து நேரு. அடி வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன் எத்தா என்னவா இப்போ பெரிய இவோ? அக்கா ஒரு நிமிஷம். சொல்லு செல்வி. செல்வினா ஏரியாவில் என்னக்கா சொல்லுவாங்க? நான் சொல்லி தான் உனக்கு தெரியணுமா? நீ தான் எல்லாத்துலேயும் கண்ணா இருப்பிய. செல்வினா ரைட்டு தான். கேட்டுக்கோ. இந்த சீனுக்கு தான் உன் பிள்ளை ஸ்கூலுக்கு போவான், வெளியே விளையாண்டுக்கிறான். நம்ம கரெக்டாக இருந்தால் காசு நம்மளை தேடி வரும். யா எங்கடி செல்லம், பணம் கொட்டணுமே. பேசு. ஹலோ. மாமி சொல்லுங்க. சரி மாமி, நான் வந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமி. இப்போ என்ன ராஜா சொல்கிற? ஏன் கரெக்டு பொண்டாட்டி. சீக்கிரம் வாடி செல்லம், மாமி மனசு மரத்துக்குள்ளே போயிடலாம். ஆமாம், மாமி கிட்ட கரெக்டாக 2000 ரூபாய் தான் கேட்டியா? எதுக்கு அடி போடுறேன்னு தெரியுது. வாய்ப்பு இல்லை ராஜா. சே, அதுக்கு இல்லடி, வட்டி காசு கட்டணும். ஒரு 600 ரூபாய் கட்சா நல்லாயிருக்கும். உன் தேவை 105 ரூபா தானே? என்ன ஃபுல்லுக்கே காசு கேட்குறியா? நீ வேற சரக்குன்னு. பா கேட்டுட்டே இருக்க, சொல்ல போறீங்களா இல்லையா? ஐயா என்னப்பா சொன்னாரு? அஜிகண்ணு, டாக்டருக்கு மட்டும் தான் படிக்கணுமா? வேற ஏதாவது படிங்க. ஏன்பா, என்ன ஆச்சு? ஏதாவது என்ட்ரன்ஸ் இருக்காம்ல, அதை எழுதணும்ட்ட. அதான் விளக்கு இருக்குன்னு சொன்னாங்களே. இந்த வருஷம் கிடையாதாம்மா. ஐயாக்கு தான் ஏதோ கோட்டா இருக்குன்னு சொன்னாங்களேப்பா. என்னம்மா பண்ணுறது, விதின்னு ஒன்று இருக்குல்ல, நமக்கு மேலே ஒருத்தர் இருந்துக்கிட்டு எல்லாம் அவன் தான் முடிவு பண்ணுறான். என்னப்பா சும்மா விதிக்குதுன்னு நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கான்றீங்க? அப்படி ஒருத்தர் இருந்தான்னா அவன் சட்டையை பிடிச்சி நான் கேட்பேன். நம்ம முருகனுக்கிட்ட பூச்சி மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன், நீ இரு.
எப்படிம்மா? என்னாச்சு? ஐயா இல்லைன்றாரு. ஏதோ என்ட்ரன்ஸ் ஏதோ இருக்கா, பாஸ் பண்ணுறதே கஷ்டமா. சரி விடு, எவ்வளோ படிப்பு கிடக்குது, வா சாப்பிடலாம். எனக்கு வேணாம், பசிக்கல. ஏண்டி எங்கள் மேலே உன் கோவத்தை கட்டி என்னடி ஆக போகுது? ராஜிகண்ணு, உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குதுமா, ஏதாச்சும் மருந்து இருந்தா குடுக்கண்ணு. தோ வந்துட்டாளுங்க. இதுங்களை முதல்ல துரத்தணும். பாருங்க, அவ வரமாட்டான்னு போய் சொல்லுங்க. உடம்பு சரியில்லாம் போய் டாக்டரை பார்க்க சொல்லுங்க. ஏய் எங்கடி போற? ஒன்னதாண்டி இருடி. ஊரே அவளை டாக்டர் ஆகிடுவான்னு நம்புகிறாங்க. ராசியானக தானே வராங்க. ஆமாம், லீவு நாளில் போய் அட்டெண்டர் வேலை பார்க்குறதுக்கு எப்படியா? இவளை நல்லா உசுப்பேத்தி தலையில் தூக்கி வச்சு ஆடுங்க. இன்னொரு பொண்ணு இருக்கிறாங்கன்னு நினைப்பே கிடையாது. பா, நான் என்ட்ரன்ஸ் எழுதுறேன், டாக்டராக தான் போகிறேன். எப்படிம்மா பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்கம்மா. நான் பாஸ் ஆவேன்ப்பா. ஆவலைண்ணா அடுத்த வருஷம் மறுபடியும் எழுதுவேன். ஆமாம், நீ இப்படி எழுதிக்கிட்டே இரு. வயசுக்கு வந்து ஒன்றை கட்டி கொடுக்காம வீட்டில் வச்சுக்கலாம். கூடவே உன் தங்கச்சி சேர்த்து வச்சுக்கலாம். யாரும் கரையாற வேணாம். ராஜிகண்ணு, அப்படியே கிடைச்சாலும் 10 காசு சம்பாதிக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும்னு ஐயா சொல்கிறாருமா. உனக்கு அப்புறம் குட்டி ஒருத்தி இருக்கா. நம்ம வீட்டு நிலைமை உனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேலே சமாளிக்கிறதுக்கு அப்பாவால் முடியாதுடா. இதைத்தானே நானும் முன்னாடி வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஊர்க்குருவி பறந்தாக முடியாது. நம்ம தகுதிக்கு என்ன வருமோ அதைத்தான் நாம யோசிக்கணும். இவ படிச்சு டாக்டராகி கிளிக்கிறதுக்குள்ள அடுத்த பிள்ளைய கட்டி கொடுக்குற வயசே வந்துடும். இதுல ஐயா சீட்டை வாங்கி தருவாரு, அது இதுன்னு வேற. எனக்கு என்னடி தெரியும்? ஐயா கையிலையும் ஒன்றும் இல்லைன்ட்டாரு. இப்போ என்ட்ரன்ஸ் வேணான்னு போராட போகிறாங்களாம். வந்து சேர்ந்துக்க சொல்கிறாங்க. பா, நம்ம போய் அவரை பார்ப்போம். நமக்கான நியாயத்தை நம்ம தானப்பா கேட்கணும். போடி போ, கோர்ட்டு கேஸுன்னு போ. மானத்தை வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்ட. உனக்கு அடுத்து ஒரு புள்ள இருக்குது. அவனுங்க பேச்சை கேட்டுட்டு நாம போனா நாம தாண்டி செத்து போனோம். வேணா சொல்லு, நாங்க 2 பேரும் சேர்ந்து மருந்து வாங்கி குடிச்சு செத்து தொலைறோம். நீ பெரிய டாக்டர் ஆகி இந்த ஊரையே காப்பாத்தி தொலை. எனக்காக இங்க யாரும் சாக வேண்டாம். ஏண்டி வளர்ந்த பிள்ளைகிட்ட மருந்து சாகுறதுலாம் பேசிட்டு இருக்கேன். அப்பன பொண்ணை ஏதோ செஞ்சு தொலைங்க. தலை எழுத்து. நான் வெளில போயிட்டு வரேன். எப்படியோ இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட முடியாது. என்கிட்டே இருக்கட்டும், நாளைக்கு கட்டிக்கிறேன். அடிப்பாவி, கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா மேலே? நீ வேலைக்கு நடந்து போ. போ. ரொம்ப பண்ணாத, வரேன். இதில் எது வேணும் சொல்லு. நான் தான் சொன்னேன்ல, அவனுக்கு என்ன பணத்தோட வேல்யூ தெரியாதுன்னு. டேய், இந்த சாக்லேட் பதில் அந்த பைசா எடுத்திருந்தீங்கன்னா நிறைய சாக்லேட் வாங்கியிருக்கலாம். ஓ மை காட், இந்த நோட்டை வச்சு நர்ஃப் கன் வாங்கலாமா? பெரிய நர்ஃப் கன் வாங்கியிருக்கலாம். அப்பா ப்ளீஸ் படக்கு ஒரே சான்ஸ் கொடுங்கப்பா. போடா, இன்னொரு சான்ஸ் வேணுமாம்ல. அசோக், அந்த பைசாவை அங்கேயே வச்சுட்டு போயேன். பால்காரன் வருவான். செல்வி, ஃபர்ஸ்ட் ஹாலை கூட்டிடு. சரிக்கா.
அசோக் சொல்லு. அந்த 2000 ரூபாய் எங்க வச்சிருக்க? அந்த டேபிள் மேல தான் வச்சேன், பாரு. இங்க இல்லையே. அங்கதான் வச்சேன், ஒழுங்கா பாரு. நீ தானே வச்ச, நீயே வந்து எடுத்து கொடு. ஏய், ஒழுங்கா பாத்தியே இல்லையா? இங்க தானே வச்சேன். செல்வி, ஆண்டோ வரேன்க்கா. இங்க எந்த 2000 ரூபாய் பாத்தியா? இல்லக்கா, நான் பார்க்கல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே இங்க பெருக்கிட்டு இருந்த. ஆமாக்கா, ஆனா நான் எதுவும் பார்க்கல. 2 நாள் முன்னாடி உன் பையனுக்கு ஃபீஸ் பே பண்ணணும்னு 2000 ரூபாய் கேட்டல. ஸ்டாப் இட் ராதிகா. டோன்ட் ரஷ் இன்டு கன்க்ளூஷன்ஸ். அசோக், நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அவகிட்ட டீல் பண்ணும்போது நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. சொல்லு செல்வி, இங்கே வேற யார் இருக்கா? அக்கா, நிஜமாவே நான் எதுவும் பார்க்கலக்கா. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைக்கா. விடுமா, இங்கே எங்கே தான் விழுந்திருக்கும். யாரும் எடுக்கணும்னு எடுக்க மாட்டாங்க. அக்கா, கீழே எங்கேயாவது விழுந்திருக்கோம்க்கா, நான் பார்க்குறேன். பணத்தை கொடு செல்வி. ஹலோ. என்ன வாசன், தூங்கிட்டு இருக்கீங்களா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? என்ன சார், ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப பிஸி ஆகிட்டீங்க போல. யூடியூப் அப்படி இப்படிலாம் போயிட்டீங்க. மறுபடியும் என்ன தொடர்கதைக்கெல்லாம் ரிவ்யூ எழுத போகிறீங்களா? அப்போ அதிசயமாக எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க. வாசன், இப்போல்லாம் ரிவ்யூலாம் எழுதுறதில்ல. ரொம்ப நாள் ஆச்சுன்னு உங்கள் கதையை படிக்கலான்னு படித்தேன். பட் தூக்கம் போனது தான் மிச்சம். 3 கதை போயிட்டுருக்கு. எது? தொடர் மலரில் ராஜி. ஓ, ராஜு உங்கத்தை குத்தி கெடுத்துட்டாளா? ஏன் இப்படி ஒரு பிளேஸ்மெண்ட்ல கதையை நிறுத்திருக்கீங்க? படிக்க ஆசைப்படுற ஒரு பொண்ணு, அவ கையில போய் விஷத்தை கொடுத்துருக்கீங்க. இந்த பொண்ணை ஜெயிக்க விடுங்களேன் வாசன். உங்க கதையை படிக்கிற எத்தனையோ ராஜிங்க இருப்பாங்க, அது அவங்கள மோட்டிவேட் பண்ணட்டுமே. வாசகர்களுக்கு சமுதாயத்தை பத்தின பயத்தை உண்டாக்க கூடாது. இந்த ராஜி ஜெயிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வாசன், ஹலோ வாசன், லைன்ல இருக்கீங்களா? ஹலோ வாசன், வாசன் நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க இன்னும் ஹலோ ஹலோ வாசன். இங்க வெற்றி எல்லாருக்குமானதா என்ன? யார் கையில போய் சேரும்னு ஒரு விதி இருக்குல்ல. அந்த விதியெல்லாம் நீங்க முடிவு பண்ணக்கூடாது. அவ எடுக்கிற முயற்சிகள் தான் முடிவு பண்ணணும். இது கதை தானே, நிஜ வாழ்க்கை இல்லையே. வாழ்க்கையில யதார்த்தமா இதுதானே சார் நடந்துட்டு இருக்கு. கதை என்ன, எங்க ஆக்கணும், எங்க அழிக்கணும், என்ன சுவாரஸ்யத்தை கூட்டணும்னு ஒரு கிரியேட்டர் நான் தானே சார் முடிவு பண்ண முடியும். ஏன்னா எங்க கடவுள் நான் தானே. உங்களை மாதிரி கடவுள்களால தான் இந்த உலகம் சமத்துவம் இல்லாம தவிக்குது. புரியுது தோழர். உங்க கூட சமத்துவம் பேசுற மூட்ல இப்ப நான் இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு கதையை படிச்சுட்டு கால் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரெகுலராக படிக்கிற வாசகர்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்தா சார் ஆகணும். ஆடியன்ஸ் மேலே ஏன் சார் பழிய போடுறீங்க? உங்களோட சாடிஸ்ட் மென்டாலிட்டி, வக்கரம், திக்குதுன்னு எழுதுறீங்க. உங்க கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன உங்க சட்டையை பிடிச்சா கேள்வி கேட்க போறாங்க. சார், காசு கொடுத்து படிச்சுட்டா என்ன வேணா பேசலாமா? இல்ல வாசன், நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க. நான் அப்படி மீன் பண்ணல. பிடிச்சா படிங்க, பிடிக்கலன்னா விடுங்க சார். வாசன், எப்படி செய்ய கிளாஸ் எடுக்கிறீங்க? அது இல்ல வாசன். அவ்வளோ சிந்தனையும் வக்கு இருந்ததுன்னா நீங்களே செய்ய வேண்டியதானே? இல்ல வாசன், நான் என்ன மீன் பண்ண வந்து
என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நான் தான் செல்வி. அந்த 2000 ரூபாய் எங்க சார் இருக்கு? உங்களுக்கு தான் உண்மை தெரியும், சொல்லுங்க. கேக்குறேன்ல, சொல்லுங்க சார். என்ன தண்ணி வேணுமா? அந்த கடவுளால கூட என் மேல வீணா பழி போட முடியாது. இப்ப நீங்க எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். ஓ, நான் உனக்கு பதில் சொல்லுமா? அந்த 2000 ரூபா நோட்டு உங்ககிட்ட தான் இருக்கணுமே. அது குட்டி ஃபீஸ்க்காக மாமி கொடுத்தது. அது எனக்கு தெரியும். உன் முதலாளி அம்மாக்கு தெரியுமா? வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு எதுவுமே கிடைக்கலன்னா உன் பர்ஸை தானே தேடுவாங்க. அப்படி ஏதாவது நடந்ததுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். செல்வி, இது ஏன் கதை. நீ இருக்கணுமா வேணாமான்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். என்ன அதுக்கு அது டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. செல்வியை பற்றி தான். செல்வியா? கொஞ்ச நேரம் முன்னாடி வந்திருந்தாளே இங்கே. வந்தாளா? என்ன சொன்னா? இந்த பணத்தை எடுக்கவே இல்லைன்னு சொல்லியிருப்பாளே. நல்லா அழுது நடிச்சிருப்பா. வீட்டில் சின்ன சின்னதாக பொருள்லாம் எடுத்துகிட்டு இருந்தா. எப்போல்லாம் நான் கண்டிக்க வந்தனோ அப்போல்லாம் அந்த அசோக் வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணான். என்ன இருந்தாலும் ஆம்பளைல அவள் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர். அவளை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவள் புருஷன் ஒரு குடிகாரன். குடிச்சு குடிச்சு 10 பைசா கூட சேர்த்து வைக்கல. செல்வியை பற்றி அக்கம் பக்கத்தில் பேசிக்கிறதே வேற. இவள் அப்படி இப்படி இருக்கிறதால தான் புருஷன் குடின்னு சுற்றுறான்னு சொல்கிறாங்க. எனக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த 2000 ரூபா பணத்தை அவள் தான் எடுத்தா. நீங்கள் தான் எப்படியாவது கன்ஃபார்ம் பண்ணும் ப்ளீஸ். ஓ, நீங்க தான் என்ன பத்தி இப்படி ஏரியால பொருளி பேசுறதா? நீ யார் என் நடத்தி பத்தி பேச? என்கிட்ட உன் குரல வஸ்தாத செல்வி. ரசிகா ரா ரா ரகலா ஜோ ரா ரசிகா ரா ரா ரகலா ஜோ ரா. ஆஹா, படைச்ச உருவ 2 கதைக்கு வெளியே வந்து நெஜத்தில் அடிச்சுக்கிடுதே. பொம்மா ஆட்டோ நூலில் மாட்டோம். ஓ விதையோ கதையோ என்ன 2 பொருண்ட என்ன அருளும் வரக்க நானே. பாவ கூத்து கெடப்பா பாது. அட முதல முடிவு என்ன அழுது புலம்பி என்ன விதியில் நைஸா பேசி அந்த ஆள் மனசை மாத்தலாம் தானே வந்த. யாரு நானா? வேற எதுக்கு? சொல்லுமா, சொல்லு. மொபைல் வச்சதுக்கு நான் தான் ஒருத்தர் பண்ணுவேன். இல்லை, தூங்க போகலான் இருந்தேன், அவ்வளோதான். பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. கோயம்பேடு ரீச் ஆக 8 இல்லைன்னா 8 ஆகும் போல. பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. கேக்குதா இல்லையா? கேட்கல, சரியா கேட்கல. என்ன சொன்ன? நீ என்னெல்லாம் பண்றேன்னு ஊரெல்லாம் பேசுற. அப்படியே நீங்க ரொம்ப இது என்னது? வந்துட்டு கூப்பிடுங்க. சரி. நான் அந்த காசை எடுக்கலன்றத ஆரம்பத்துல சொல்லிட்டு உனக்கு கேட்கல. இதோ என்ன? நீ பதில் சொல்ல விட்டா தானே சொல்ல முடியும். சரி, சரி. ஏதோ பேசிட்டு இருக்கேன். நீ எப்படி சொல்ல முடியும்? நான் தான் செல்வி ராதிகா கேட்டுட்டே இருக்கேன். வாயப்பட மாட்டீங்க. சொல்லிட்டு இருக்கேன். ஹலோ, யாருது செல்வி? இல்லம்மா, அது என்ன நடக்குதாங்க? ஒண்ணும் இல்ல, நான் இங்க எழுதிட்டு இருந்தேன். ஊர்க்கம் இந்த வேலை வர ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல, சொல்றதுக்கு. சார், நீங்க தான் இந்த பிரச்சனையை எப்படியா தீர்த்து வைக்கணும். நகரணி முதல்ல. எனக்கு ஒரு நியாயம் வேணும். எங்க அந்த 2000 ரூபா? கண்டவெல்லாம் என் நேர்மையை பத்தி பேசுவா. நான் பார்த்துட்டு சும்மா இருக்கேன்மா. வெளில போனி. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 பேரும் வெளில போங்க. அவதான் ஒரு வக்ரம் பிடிச்சவன் நினைச்சேன். ஆனா நிஜமாலே நீங்க தான் ஒரு வக்ரம் பிடிச்ச மனுஷன். அதனாலதான் உங்களை மாதிரியே ஆணவமா ஒருத்தையை உருவாக்கி வச்சிருக்கீங்க. வெக்கமா இல்ல?
ஹலோ இது சொல்லு. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கேட்குது. நீங்கள் யார்? நான் அசோக் பேசுறேன், ராதிகாவோட ஹஸ்பண்ட். என்ன வேணும்? என் ஒய்ஃப் உங்களை பார்க்க வந்திருப்பான்னு எனக்கு தெரியும். இந்த எண்டிங் அவள் ஃபேவருக்கு வேணும்னு அவள் கட்டாயம் உங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பா. அவளோட ஸ்மூத் டாக்ல மட்டும் விழுந்துடாதீங்க. நியாயமான முடிவாக கொடுங்க. அதுதான் எனக்கு தேவை. என்ன புரிஞ்சுதா? என்னங்கடா ஆளாளுக்கு வரைக்கும் இப்படி செய்ய அப்படி செய்யுறீங்க? நான் ஆட்டி வைக்கிற மூடிட்டு ஆடுங்க, சரியா? வேடா போன. இதுக்கு மேலே இந்த விஷயத்தை நான் டர்ட்டியாக விட மாட்டேன். உனக்கு 2 ஆப்ஷன் தரேன், எதுன்னு நீயே டிசைட் பண்ணிக்கோ. ராதிகா, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஒரு திருடி காலை பிடிச்சி கெஞ்ச சொல்றியா? இல்லை, நான் அப்படி சொல்லலை. அவள் தான் காசு எடுத்தா நம்மக்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை. ஒன்று, இந்த விஷயத்தை நீ இப்போவே மறந்துடு. முடியாதுன்னா அவளை இப்போவே வேலையை விட்டு அனுப்பிடு. ஓ, அவ காசு எடுத்துட்டு கூலாக போயிட்டே இருப்பாள். ராதிகா, இப்போ நான் அந்த காசை அந்த டேபிளே வைக்கலன்னா நான் வச்சிருந்தா நீ நினைக்கலல்ல? அசோக், நீ எந்த அளவுக்கு போய் அவளை சப்போர்ட் பண்றேன்னு தெரியுதா? நான் ஷோரா சொல்றேன், அவ தான் காசு எடுத்திருக்கா. நான் சொல்றது உன் மண்டையில ஏறுதா இல்லையா? பேக்கை செக் பண்ணா தெரிய போகுது. ராதிகா, ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்குறேன். டோன்ட் மேக் திஸ் சிச்சுவேஷன் டர்ட்டி. நான் நிச்சயமா பேக்கை செக் பண்ண தான் போறேன். அப்பதான் அவ யாருன்னு உனக்கு தெரியும். எங்க ஓடுற செல்வி? நான் மொத்தமா கிளம்புறேன். இனிமே இந்த வீட்டுக்கே வரமாட்டேன். அதுவும் இஷ்டம். பணத்தை கொடுத்துட்டு கிளம்பு. நான் எந்த பணத்தையும் எடுக்கல. அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பர்ஸை கொடு. நான் பர்ஸை கொடுக்க மாட்டேன். நீ அவ்வளோ நல்லவளா இருந்தா ஏன் செல்வி பயப்படுற? குடு. இல்லக்கா, நான் பர்ஸை கொடுக்க முடியாது. குடு செல்வி. இதுல இருக்கிறது என்னோட 2000 ரூபாய். குட்டி வீஸ்க்காக மாமி கொடுத்தது. முதல்ல திருடுவ, இப்ப அதை மறைக்க போய் செல்வியா? பர்ஸ் கொடு. அக்கா, குட்டி நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்க்கா. செல்வி, செக் பண்ணா தெரிஞ்சிடும். குடு. அக்கா, இல்ல இல்ல, செல்வி, கொடுக்க முடியாது. செல்வி, தர மாட்டேன் நான். ஏன் பயப்படுற? அக்கா, இது உங்களோட காசு இல்ல சாமி. குட்டி வீஸ்க்காக மாமி கொடுத்தது. இத விடுங்க, நான் போறேன். ரோஹித், நான் எத்தனை தடவை சொல்றது உங்க காசு இல்லக்கா இது. என்ன பண்ற? விடு செல்வி, விடு. இது என்னோட 2000 ரூபாய். இது உங்க காசு கிடையாது. ரோஹித், ஷோ மீ தட். ஷோ மீ. போலீஸ்க்கு போணுமா? இது என்னோட 2000 ரூபாய். விடு. என்னால விட முடியாது. போ. ஆஷா, ஆஷா, அறிவு இருக்கடி உனக்கு? நான் ஒன்றும் பண்ணல அசோக். அவளே தான் விழுந்துட்டான். எத்தனை வாட்டி கெஞ்சிடு, இந்த விஷயத்தை விட்டுடு. இப்ப என்ன பண்றது? அவளாதான் விழுந்துட்டா அசோக். சார் வணக்கம் சார். மேடம், கொஞ்சம் செல்வியை கூப்பிட்றீங்களா? வீட்டு சாவி எத்தணுன்ட்டா. அது வேலையிலேருந்து நேரம் வரேன், கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க மேடம், அவசரம். செல்வி இங்கே இல்லை. என்ன சார் சொல்கிற? இங்கே செருப்பு இருக்கே. எங்கே செல்வி? எங்கே செல்வி? அப்போ போயிட்டல. என்ன சார் காமெடி பண்ணுறியா? செல்வி செருப்பு வெளியே இருக்கு, பர்ஸ் மேடம் கிட்ட இருக்கு. எங்கே செல்வி? செல்வி, செல்வி, செல்வி கூப்பிடு சார். எங்கம்மா செல்வி? எங்கம்மா செல்வி? செல் கூட்டிங்களா? செல்வி, செல்வி, செல்வி. செத்தீங்கடா நீங்க.
ஐயோ ஐயோ பெரிய ரைட்ரு உடம்பா ரைட்ரு. போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க ரைட்டரை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட வண்டி அனுப்பிச்சிருப்பான். இந்த சாவி வேற வந்து தொலைங்க. ஐயோ அம்மா. தாடியை தடவின்னு எந்த மூலையில் உட்காந்துருக்கோ. பெரிய எழுத்தாளர் நினப்பு. காணமே. இது என்ன வீடா காயலாங்கடையா? ஷோ எங்க போயிருப்பாரு? ஐயோ என்ன ஆச்சு? ஏன் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? ஏங்க இன்னும் இந்த ஆளை கட்டிட்டு என்னென்னலாம் பார்க்க வேண்டியிருக்கோ. சை யோசிக்கிறேன் கண்ட இடத்துல உட்காந்து யோசிச்சா கதை மட்டும் எப்படி வரும்? அப்படிதான் வரும் கன்றாவியா. டீ ரெடியா? போட்டுக்கிட்டு இருக்கேங்க. சோறு தண்ணிக்கு மட்டும்தான் இப்ப நம்ம மற்ற சமாச்சாரத்துக்குலாம் வேற யாரும் வந்துட்டு போறாங்க. என்னங்க பண்றீங்க? ஒண்ணும் இல்ல. எதுக்கு 2 கிளாஸ்? சூடு ஆறிட போது சீக்கிரம் வந்து குடிச்சிட்டு போக சொல்லுங்க. லூசா நீ பெறாத்திட்டு இருக்க? அப்பப்பா இங்க யாரெல்லாம் இருக்காங்களோ நேத்துக்கு நைட் அடிச்ச கூத்து தான் கேட்டேனே போன்ல. எதுக்கு இப்ப உளறிட்டு இருக்க? நான் வளர்றேனா? செல்வி, ராதிகா, ராகவி, என்ன பேர் அது? இங்க யாரும் அப்படி இல்ல. நேத்து கதையே வேற. அதான் நீங்க தான் அழகா ஏதாவது கதை யோசிச்சு வச்சிருப்பீங்களே. சொல்லுங்க கேட்போம். ஒரு கதை எழுதும்போது அதுல வர கேரக்டர்ஸ் எப்படி பேசணும்னு பேசி பார்க்கறது சகஜம் தானே. இதுக்கு முன்னாடி நான் இப்படி செஞ்சு நீ பார்த்தது இல்லையா? அப்ப நான் கூட இருந்தேன். இப்ப நான் இல்ல. ஆனா ஒரு ஆணாக்கும் இப்போ டைம் இல்லை. நான் எடிட்டர் ஆஃபீஸ் வரைக்கும் சப்மிஷனுக்கு போகணும். நான் கிளம்புனதுக்கப்புறம் வீட்டை ஃபுல்லாக சுற்றிப்பார். ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சா சந்தோஷம். இன்னைக்கு சப்மிஷன் இருக்கு. என்னத்த சப்மிஷனும் 10 காசு தேர போகிறதில்ல. ஏன் நீங்கள் தொடர்கதை மட்டும்தான் எழுதுவீங்களா? இந்த சீரியல் எழுதலாம்ல. நாளைக்கு காசாவது பார்க்கலாம். என்னமோ உங்கள் அப்பா புண்ணியத்தில் இந்த வீடாவது தெரிச்சு. இல்லைன்னா சத்தியமாக நடுவோடு தான். லீடிங் மேகசின்ஸ் எல்லாம் ஃப்ரீடம் இல்லைன்னு தான் நான் அங்கேயே போகல. நீ சொல்கிற சினிமா சீரியல்லாம் சுத்தமாக எனக்கு செட் ஆகாது. சரி பேசாமல் கிளம்புங்க. எனக்கு சீரியலுக்கு டைம் ஆச்சு. அவன் கவர் போட்டு பின்னாடி இழுத்தான் பாருங்க. ஐயா 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 அப்படி பார்க்காதீங்க ஐயா. சில பேர் சாமியை பார்த்தேன்னு சந்தோஷமாக சொல்லுவாங்க. சில பேர் பேயை பார்த்தேன்னு பீதியில் இருப்பாங்க. உனக்கு ஒன்று சொல்லவா? நாங்கள் படைக்கிற சிலை எதுவானாலும் உள்ளேயோ வெளியவோ
அந்தந்த தன்மையோடையே அவங்க வாழ்கிறாங்கன்னோ வீதி உலா வர்றாங்கன்னோ ஒரு நம்பிக்கை. சிலருக்கு இது வெறும் நம்பிக்கை. சிலர் அதை மறுக்கலாம். ஆனால் இன்னும் சிலருக்கு அது ஒரு அனுபவம். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ஏதோ தத்துவம்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. கேட்குற நன்மையில் நான் இல்லைங்கய்யா. ஏதாவது ரேஷனலாக சொல்லுவீங்கன்னு பார்த்தா. ஓ, அறிவுக்கு உட்பட்டா நம்ம ராமகிருஷ்ணன் இருப்பான், அவனை போய் பாரு. ஒரு எம்ஆர்ஐ எடுக்க சொல்லுவான், எடுத்துரு. புரியுதுங்க. பைத்தியம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர சொல்றீங்க தானே? வரங்க. ஏய் 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 கொஞ்சம் நில்லுப்பா. ஏய் ஏய் என்ன சார் ரொம்ப ஆர்வமாக இதை படிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு? என்ன வாசன், நாளைக்கு பப்ளிஷிங் டேட்டு, இன்னைக்கு வந்து சப்மிட் பண்ணுறீங்க? சார் நீங்கள் புதுசாக ஒரு கதை ஒன்று கேட்டிருந்தீங்களே, மறந்துட்டீங்களா? 3 மெயில் பண்ணியிருந்தேன் காலையில். ப்ரூஃப் ரீடிங் பண்ண வேண்டாமா? கொடுங்க சார். செக் இன்னைக்கு கிடச்சிரும்ல? ம். சார் தனபாலா போட்டிங்களா? தனபாலோட முடிவுக்காக தான் சார் செம வெயிட்டிங்கு. அவனை எப்படி சாவடிச்சிருவீங்கன்னு தெரியும். ஆனால் அந்த 5 பேரில் யாருன்னு தான். இந்த இஷ்யூவில் தனபாலை பொருள் தள்ளிட்டு அடுத்த இஷ்யூவில் உன்னை பற்றி எழுத சொல்லட்டுமா? அடுத்த இஷ்யூவில் உன்னையும் பொருள் தள்ளிடுவாங்க. இந்தா ப்ரூஃப் ரீட் பண்ணணும், பப்ளிஷர்ட்டு கொடுக்கணும், அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசுறியே எப்போ? சார் மாறி தானே அந்த போலீஸு, அவனை வச்சு தானே தனபாலா போட போகிறீங்க? ஆமாம், அவனை வச்சு தான் போட போகிறாங்க. நீ போ. மாறி எப்படி சார் போலீஸ் ஆக முடியும்? ஏன் சார் ஆகக்கூடாது? மாறி சார். ஐயோ, இவனெல்லாம் வச்சுக்கிட்டு வேலை வாங்க வேண்டியது. ம். சார் அது ரொம்ப ஆர்வமாக படிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், ரைட்டர் புதுசு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எழுதியிருக்காரு. ஆனால் நம்புகிற மாதிரி இல்லை. என்ன ஐடியா? அவர் கதையில் ஒரு ரைட்டர் கதை எழுதுகிறானா, அந்த கதையில் வர்ற கேரக்டரு கதையை விட்டு வெளியில் வந்து அவங்கள்ட்ட நியாயம் கேட்குறாங்களாம். அந்த மாதிரி இந்த ஹலோ கேக்கு போட்டாச்சா? வாசனுக்கு தானே? கொண்டாங்க சார். அது ரைட்டருக்கு என்னாச்சு அந்த கதையில்? தெரியலையே, நான் இப்போ தான் படிக்க ஆரம்பித்து அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. சார் உங்களுக்கு ஓகே தான், நான் படிக்கலாமா அந்த கதையை? என்ன வாசன், அது அப்ரூவ் பண்ணாத கதை, நானே இன்னும் படிக்கலை. அது எப்படி உங்களுக்கு தர முடியும்னா? சரி சார், படிச்சுட்டு எனக்கு கால் பண்ணிக்கலாம். நான் கிளம்புறேன் சார். சார் அந்த ரைட்டோட கான்டாக்ட் கிடைக்குமா எனக்கு? அதை கவிட்ட வாங்கிட்டு போங்க. அப்படியே உங்கள் செக்கையும் மறக்காமல் வாங்கிட்டு போங்க. ம், ஓகே சார். டீ இவ்வளோ சூடாக கொண்டு வருவேன்? மாஸ்டரை கேளு சார், என்ன ஊதியா கொடுக்க முடியும்? வந்து சார் சார் நம்ம வண்டி தான், வாங்க சார் ஆட்டோவில் போகலாம். நான் கார் புக் பண்ணியிருக்கேன் சார். கார் ஒர்க் ஷாப்பில் இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் ஆட்டோவில் வாங்க சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். நான் கார் புக் பண்ணது ஆட்டோவில் போகிறதுக்கு இல்லை, நானே கேன்சல் பண்ணி வேறு புக் பண்ணிக்கிறேன். சார் சவாரி சார், ஆட்டோவில் எனக்கு செட் ஆகாதுங்க. சந்துரு நம்பி ஆட்டோவில் வாங்க சார், பூ போல் கொண்டு போய் இறக்கி விட்றேன். நீங்களா பார்த்து எதாவது கொடுங்க சார். இந்த அட்ரஸ் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா? லொக்கேஷன் இருக்கா சார், போயிடலாம்.
என்ன சார் ஆட்டோலாம் பிடிக்காதா? காருக்கும் ஐச்சருக்கும் நடுவில் தேவையில்லாத ஒரு கண்டுபிடிப்பு ஆட்டோ. என்ன சார் நாங்கள்லாம் பிழைக்க வேணாமா? உழைக்கணுமா? அதுக்கு உழைக்கணும்ல. நாங்கன்னா வரமாட்டீங்க, மீட்டர் போட மாட்டீங்க, இல்லை மேலே போட்டு கொடுக்கணும், முடிஞ்சால் ரிட்டர்ன் சவாரி வேறு பிடிச்சி கொடுக்கணும். நீங்கள் போடுற கண்டிஷன்ஸுக்கெல்லாம் கோடீஸ்வரன் தான் ஆட்டோவில் வரணும். அவன் ஏன் ஏற போகிறான் சார்? ஏன் சார்? ஆனால் நீங்கள் போட்ட ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு ஆப் ரூபத்தில் ஆப் விழுந்துச்சுல்ல, இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறீங்களோ? ஆமாம் சார், இப்போல்லாம் சவாரி கொஞ்சம் கம்மி தான் சார். இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். இதே சினிமாவில் சொல்லியிருந்தா அன்றே கணித்தார் நாஸ்ட்ரடாமஸ் அது எதுவும் சொல்லி தூக்கி தலையில் வச்சு கொண்டாடிப்பீங்க. தொடர்கதெல்லாம் யார் படிக்கிறாங்க சார்? நீங்கள் தொடர்கதை ரைட்டரா? சூப்பர் சார். அந்த ஆனந்த இதில் எழுதியிருந்தீங்களே ஆட்டோ ராஜா, அந்த கதை நீங்கள் எழுதினதானா? சூப்பர் சார். ஓ, புத்தக வாசிப்பெல்லாம் உண்டா? சர்ப்ரைசிங். அதில் வர சந்துருவும் பார்க்குறதுக்கு ஒன்றை மாதிரி தான் இருப்பான். அட போங்க சார், ஆட்டோக்காரனாலே கஞ்சா குடிக்கி மாமா வேலை பார்க்குறவன் அப்புறம் கிரிமினல் இப்படி தான் எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா? பின்ன ஏன் உன் எக்ஸ்பீரியன்ஸில் இதெல்லாம் எதுவும் பண்ணது இல்லையா? இல்லை சார். ஆனால் ஒன்று சார், நல்லா சொன்னீங்க, ஆணவத்தில் ஆடுறவனுக்கு ஆண்டவன் கொடுப்பான் சார். அந்த ஆண்டவன் கொடுக்குறானோ இல்லையோ, இந்த ஆண்டவன் கொடுப்பான். என்னாச்சு? என்னன்னு தெரியல சார், ஏதாவது ஃபால்ட் இருக்கும், இருங்க பார்க்குறேன். என்ன ஏரியா அது? எதுக்கு இது வழியா வந்திருக்க? ஹலோ ஹலோ சார், கேப் போட்டிருந்தீங்களே, டிரைவர் பேசுகிறேன். கேப் டிரைவரா? லொக்கேஷனில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ சார். யார் நீ? இந்த ஏரியா பதில் சொல்லிட்டு போடா, பதில் சொல்லிட்டு போடா. ஏய், கேட்கவில்லை கிடைச்ச ஏ செல்வமே, கண் விழிக்க கரஞ்ச ஏ வெள்ளமே,
கையாலே இந்த விஷத்தை கொடுத்துரு. நாங்க என்ன பண்ணோம் உனக்கு? ஏன் என் அம்மாவை கொன்ன? மா நீ விடுமா, என் கையாலே ஊத்துறேன் உனக்கு. ஏய் அவரா சரிண்ணா. தொண்டையில் பால் இறங்கல, கத்தி இறங்கல. ஏய் சொல்லிடுவேன். அழுக்கு தெரிஞ்சு எனக்கு ஆக்க முடியும். செல்வி இல்லை, யாரோ உயிரோட வேணும்னாலும் நான் இருக்கிறேன். இவனை நம்பாதம்மா, இவன் உயிரோட இருக்கிறதுக்காக என்ன கதை வேணாலும் சொல்லுவான். உங்களை படைச்ச கடவுள் நான் தாண்டா. என்ன கொண்டுட்டு எவ்வளோ போட முடியும்? செல்வி வேணும்னா இருக்கணும், இருக்கணும். ஏ எந்திரி, சாவாத எந்திரி. செல்வி மட்டும் உயிரோட வரல, உன்னை அறுத்து போட்டுருவேன். கேக்குதா? நாங்களாம் தெரியுதம்மா. இப்போ நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க. கையை கொஞ்சம் தூக்குங்க. வசந்த், எங்கள் ஹாஸ்பிட்டலில் நிறைய ட்ரெயின்டு அட்டெண்டர்ஸ் இருக்காங்க. அதில் ஒருத்தங்க உங்களை பார்த்துக்கிறதுக்கு வாலண்டியர் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்டெண்டர்ஸ். சின்ன வயசுலேருந்து நீங்கள் என்ன நிறைய கனவு காண சொல்லியிருக்கீங்க. டாக்டர் ஆகணுன்ற ஆசையை உருவாக்கியிருக்கீங்க. இங்கே ஒரு சரிசமமான சமூகம் இருக்குன்னு நம்ப வச்சுருக்கீங்க. என்னை பெருசாக கனவு காண சொன்னீங்க. நானும் நம்பிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் என்னை பெரிய சக்ஸஸ் ஸ்டோரி ஆக்குவீங்கன்னு. நான் வளர்ந்து டாக்டர் ஆகலாம்னு இருந்தப்போ நீங்கள் இந்த உலகத்தோட உண்மையான நேரத்தை காமிச்சிங்க. சமத்துவம் இல்லாத போலியான வேஷம் போடுற உலகம். உங்களை போலவே நான் ஒரு ட்ரெயினி டாக்டராக இருக்க வேண்டியவன் இன்னைக்கு ஒரு அட்டெண்டராக இருந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே எல்லாரும் என்னை அட்டெண்டர் ராஜின்னு கூப்பிடுறாங்க. இதுதான் என்னுடைய உச்சக்கட்ட உயர்வுன்னு நீங்கள் அவங்கள நம்ப வச்சுருக்கீங்க. இது எப்படி இருக்குது தெரியுமா? உங்கள் உடம்புலேருந்து மொத்த பாய்சனையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பிளட்டெல்லாம் ப்யூரிஃபை ஆக்கிட்டு இந்த அட்டெண்டர் ராஜி உங்கள் உடம்புல மறுபடியும் ஒரு 30 ml பாய்சனை இறக்குறான். ஏ ராஜி, உன்னை ரெஜிஸ்டர் சைன் பண்ண டியூட்டி டாக்டர் கூப்பிட்டாங்க பார்.
சார் பேசலாம் ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் ஓக்கல் கார்டு டேமேஜ் ஆயிருக்கு. அது ஓப்பன் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். ஏதாவது எழுதணுமா? இருங்க, பேப்பர் பேட் எடுத்துகிட்டு வரேன். ராஜி சார் பேப்பர் பேட் கேட்குறாரு, பேர் எடுத்துட்டு வா. அவன் தப்பிச்சிட்டான். வாங்கடா. அங்க போற பாரு. புறாவனா வர புறாவனா. ஏய் நீ இந்த பக்கம் போ. சரிண்ணா. ஏய் போடா அப்படி. நீ வா. என்ன சார் வாஷிங்டன் வெட்டி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அதானே நான் உருவாக்குன கேரக்டர் என்ன ஓவர்டேக் பண்ணுதுப்பா. டேய் ஏய் யாரா நீ? துரத்திட்டு வராங்க. நான் இல்லைன்னு சொல்லு ப்ளீஸ். அப்ப நீ என்கிட்ட ஒரு டீ சாப்பிடணும். நீ வேற. சரி போடு. சரி சுகரா வித்தோட்டா? போடு. யோ இங்க யாராச்சும் வந்தானா? இங்க யாரும் வரல. டீ சாப்பிட்றீங்களா? யோ சுகர்ல டீ அவருக்கு போட்டது. ஏய் ஏய் போறாவனா. போறாவனா. ஏய் போறாவனா. சரிடா அவனை. ஏய் தூக்குடா அவனை. விடாத. தூக்கு போறேன்டா அவனை. விளையாடாத. ஏய் தள்ளி போ. ஏய் 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 போடா. ஏய் ஏய் கத்திய குத்து. ஏய் கத்தி குடுறா. சே குறா. தள்ளி போடா. ஏய் 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 சாவுர்தி. ஆடாத. ஏய் ஏய் உனக்கு ரெண்டே ஆப்ஷன். ஒன்று நீ செத்துரு, இல்லை என் பின்னாடி நிற்கிற கருப்பாடு யாருன்னு சொல்லு. என்னடா சிரிக்கிறான்?
ஏய் என்ன போடுறதுக்கா? வீட்டுக்கு சேஃபாக போடும். வீட்டுக்கு சேஃபாக போகணுமா? போவ முதல்ல என் பின்னாடி நிற்கிற பசங்களில் யார் கருப்பாடுன்னு சொல்லு. சொல்கிறேன். தூக்குடா அவனை. சொல்ற. அதான் ஒரு க்ளூ கொடுத்து தரேன். என்னடா யார் மண்டைக்கே ஏறலையோ? இவர் பெரிய சயின்டிஸ்ட்டு, க்ளூலாம் வர கொடுக்குறாரு. சொல்ற. உன் பேர் என்ன? மாரி. உன் பேர்? காளி. கபாலி. ரங்கா. சந்திரசேகர். ஏய் என்ன பொண்ணா கொடுக்க போற? பேர்லாம் கட்டுனுக்குற? நோ புரியல. மாரி, காளி, கபாலி, ரங்கா எல்லாம் ஐட்டங்காரன் பேரா. போலீஸ் ஆக முடியாது. சந்திரசேகர் மட்டும்தான் வேறையா. அப்படியா? அண்ணா அண்ணா எனக்கு எதுவும் தெரியாதுண்ணே. அண்ணா என்னை நம்புண்ணே, விட்டுருண்ணே. அண்ணா அண்ணா நான் எதுவும் பண்ணலண்ணே. நான் குள்ள ஏய் இங்குறா. மாறி மாறி நீயாச்சும் சொல்றா. என்ன நடக்குதுங்க? ஏய் விட்றா அவனை. நோ இதில் நீ தலையிடாத. நீ அந்த துரோகியை பார்த்துக்க. இவன் நக்களுக்கு நம்ம பேர்லாம் ஐட்டக்காரன் பேரா. நம்மளாம் கடைசி வரைக்கும் அடியாளுங்க தானா. இதை விட்டுருண்ணா. என்ன நடக்குது? வேணா சொல்லு. பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்கப்பா, ஒரு வாட்டி செத்துரு. நான் தான் சொல்லிட்டேன். ஏய் வேற யாருன்னா பொருள் வச்சிருக்கீங்களாடா? என்கிட்ட இருக்கு. இந்த துரோகியை முதல் போடுங்கண்ணே. கபாலி வேணா கபாலி. இங்க ஏதோ தப்பா நடக்குதுண்ணே. நான் ஒன்றும் பண்ணலண்ணே. ஏய் அண்ணா அவன் ஏதோ கேம் ஆடுறானே. அண்ணா என்னை நம்புண்ணே, நான் ஓ சந்திரசேகரண்ணே. நான் உனக்கு துரோகம் பண்ணுவேன் அண்ணே. அண்ணா ப்ளீஸ். தரபால் உனக்கு கிடைச்சிருச்சு. என்னை விட்டு ஏய் ஓடுறா. ஏய் ஓடுறா. டேய் ஏய் புறா. யோ ரைட்ரே, எங்க ஓடுற? நீ ஓட 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 அத்தை இன்னும் அதிகமாக தான் ஓடும். இன்னும் விலகலையா? நீ உருவாக்குன இந்த உலகத்தில் இப்போ நீயே மாட்டிட்டு சுத்துற. சமத்துவம் இல்லாத, சமநீதி இல்லாத ஏமாற்றத்தை மட்டுமே தர்ற இந்த உலகம். இந்த சூழலில் தான் இப்போ நீ மாட்டிகிட்டு இருக்க. இதான் தகுதி, இதான் புறப்புரிமை நீ நினச்சிட்டு இருக்கல. அந்த பொதுப்பத்தி ஓந்த புள்ள காலங்காலமாக வச்சானுங்க பார், அவனுங்களை சொல்லணும்.
இதுக்குள்ளே நாங்கள் ஒன்றும் இழுக்கலை, எங்கள் உரிமையை தான் கேட்குறோம். இப்போ உனக்கு ரெண்டே வழி தான். ஒன்று, நீ உருவாக்குன இந்த உலகத்தில் நீயும் சேர்ந்து சாகலாம், இல்லை எல்லாருக்குமான நியாயத்தை நீ கொடுக்கலாம். நான் வீட்டுக்கு போகணும். மாத்திரம் எல்லாத்தையும் மாத்திரம். அதுக்குள்ளே திருந்துட்டியா? வா, வண்டியில் ஏறு. நீ இருக்கிற வரைக்கும் நாங்களும் இங்கே தான் இருப்போம். ஞாபகத்தில் வச்சுக்க ரைட்டரு, பார்த்து எழுது என்ன. ஏ கவியே சார், வாசன் என்ன சொல்கிற பார்த்தியா? பப்ளிஷான கதையை திரும்ப மறுபடியும் எழுதணுமா? என்ன சார், எல்லாரும் படிச்சதுக்கு அப்புறமா? சார் புரிஞ்சுக்கோங்க சார், என்ன டார்கெட் பண்ணுறாங்க சார். டார்கெட்டா? என்ன ஆச்சு? வேறு யாருடைய கதையாக எடுத்துட்டியா? இப்போ அதனே ட்ரெண்டு. சார் அதெல்லாம் இல்லை சார். பின்ன நீ போ. சரிங்க சார், நீங்கள் பேசிட்டு சரி. இப்போ சொல்லு சார். என்ன அட்டாக் பண்ணுறாங்க சார். அட்டாக் பண்ணுறாங்களா? என்னையா சொல்கிற? சார் என் கதையில் வர கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன அட்டாக் பண்ணுறாங்க சார். தொடர் கதையில் கொஞ்சம் புரிய முடியாது சொல்லியா? சார் இப்போ நம்ம இருக்கோம்ல சார், இது ஒரு உலகம் சார். என்னோட கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல சார், அதுக்கு ஒரு உலகத்தை உருவாக்கியிருக்கல. நான் எழுதி உருவாக்குற அந்த உலகத்தில் நியாயம் அவங்களுக்கு இல்லைன்னு ஒரு கேரக்டர்ஸை வந்து அவங்க உலகத்துக்குள்ளே என்னை இழுத்து டார்ச்சர் பண்ணுறாங்க சார். நியாயம் கேட்குறாங்க சார். ஒரு உலகம், அதுக்குள்ளே ஒரு உலகம், அதுக்குள்ளே நீ. என்ன அது நோலன் கதை மாதிரி இருக்குது. நான் உங்கள்கிட்ட சொன்ன கதையே உருட்டி பட்டி கிட்டி பார்த்து எங்கிட்ட சொல்கிறியா? சார் கதையெல்லாம் இல்லை சார், நடக்குது சார். அவங்களுக்கான நியாயத்தை நான் கொடுக்கல அப்படின்னா இந்த சூழலை மாட்டிட்டு இருக்கேன் சார். என்னால் வெளியே வர முடியாது சார். வாசன், நான் அந்த எடிட்டர் சீட்டில் உட்காந்து 50 வருஷம் ஆச்சு. எத்தனையோ எழுத்தாளரை பார்த்துருக்கேன். ஆனால் நீ தேவையில்லாமல் கற்பனை அது இதுன்னு என்னென்னமோ உடலிட்டு இருக்க. ஒரு வேளை கஞ்சா போதைப் பொருள் அதுக்கெல்லாம் அடிமையாக இருந்தால் அதை விட்டு தொலை. சார் எத்தனை வருஷமா சார் என்ன பார்க்குறீங்க சார்? கற்பனைலாம் இல்லை சார், இல்யூஷன்லாம் இல்லை, நடக்குது சார் இது எனக்கு. வாசன், கற்பனையோ உண்மையோ அதெல்லாம் விடு. அந்த கதாபாத்திரங்களை படைக்கிறது நீ தானே. அவங்க உன்னை தொந்தரவு பண்ணாங்கன்னா கதையை முடிச்சிடு, அதுக்கப்புறம் நம்ம மற்றதை பார்த்துக்கலாம். சரி சார். உருவம் கொண்டார், இதுவே கடைசியா இருக்கட்டும். நானும் பொறுப்பேன். என்னை துரத்தி மெய்யை வருத்தி விதியை திருத்த பின் விளைவுகளா? அதை பார்த்து நீ உயிரோட இருக்க மாட்டே. சாவறதுக்கு முன்னாடி சவுண்ட் அப்ப நீ 50வது பீஸு. இன்னைக்கு அச்சனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுடுப்பா. ஃப்ரெண்டெல்லாம் பார்க்கணும், படிக்கணும்ப்பா. அந்த ஸ்கூல் வேணாம் குட்டி. நானும் உங்கள் அம்மா 2 பேர் சம்பாரிச்சே முடியல. உன்னை நம்ம ஏரியா கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட்டுறேண்ணா. அங்கேயே கொஞ்ச நாள் படி, முடிஞ்ச வரைக்கும் இரு. அப்படியே ஓடட்டும் கொஞ்ச நாள், அப்புறம் அப்பா கூட வந்துரு. தொழில் கற்றுக்கணும்ல. அப்பா அப்பா, எனக்கு கார்பெண்டர் வேலை தான் வேணாம்ப்பா. நான் பைலட் ஆகணும், ஃப்ளைட் ஓடணும்ப்பா. அதுக்கு நீ பைலட்டுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கணும். கார்பெண்டர் பிள்ளை கார்பெண்டராக தான் ஆக முடியும். அவ்வளோதான் நமக்கு சத்தியம் இருக்குது. ரமேஷ், கணக்கை மீறி பறக்கும் வேட்கை
நிலைப்பதில்லை நீரில் போய்விடும் கடைசி தேதி. அப்பா என்னப்பா தேடுறீங்க? பூச்சி மருந்து இங்கே தான் வாங்கி வச்சேன், எங்கன்னு தெரியல. ராஜிம்மா, நீ எதுவும் பார்த்த? இல்லையேப்பா. குருதி கோலம் விதியா இங்கே என்னப்பா இந்த தடவை சீக்கிரமாவே வந்துட்டு போல இருக்கு. ஏய், யாரது வாசல்ல? கேஸ்காரங்க. என்னாச்சு? கேஸ்காரனா? உனக்கு ஞாபகம் இருக்கா? எரிவாயுன்னு ஒரு கதையில கேஸ்காரன் ஒருத்தன் உள்ள வந்து சிலிண்டர் வைப்பான், வீடியோ வெடிக்குமே. வீடியோ வெடிக்குமா? என்னங்க? அவன் பேர் என்னன்னு கேளு முதலாளி. கேளுன்றல. கதவை தோறமா. உன் பேர் என்னப்பா? என்னம்மா 2-3 ட்ரிப்பா நான் தானே போட்டுருக்கேன். இப்போ என்ன திடீர்னு வெரிஃபிகேஷனு? ஏன்பா நீ வேற கவுண்டர்லாம் கொடுக்குற? பேரை சொல்லுப்பா. ஸ்டீஃபன்மா. ஸ்டீஃபனா? ஒரு நிமிஷம் வரேன். ஒரு நிமிஷம் இருப்பா, உன் பேர் அதில் இருக்கான்னு செக் பண்ணுறாரு. ஆதார் கார்டு ஆனால் வேணா கேட்டு சொல்லுமா. ஏன்பா? இரு. இல்ல, வர சொல்லு. இல்லையாmpா, உள்ள வா. நான் போய் காசு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. என்ன சார் பவர்னு சொல்லிட்டு இப்படி பயத்துலேயும் பதட்டத்துலேயும் சுற்றின்னு இருக்க? கண்ட்ரோல் பண்ணுறதை விட்டு சேர்ந்து வாழ பாரு சார். சார், சாவு கிட்ட போய் கண்ணில் பார்த்துட்டேன், ஆனால் இன்னும் சாவலல்ல. ஏன் தெரியுமா? நீ செய்ய வேண்டியது இன்னும் நிறையா இருக்கு சார். நீ இந்தப்பா சரியா இருக்கான்னு பார்த்துக்கோ. அப்புறம் என்ன சொல்றாரு சாரு? சார் என்னென்னமோ பேசுகிறாருமா. எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு. சார் வரேன் சார். உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ சார். படைக்கும் தருணம் பொறுப்பை துறந்தால் எழுத்தின் தலைவன் இறக்க நேரிடும். இந்த தூக்கம் வாசனோட இறுதி பயணம். ஏய், குரல் கேக்குதா? என்ன குரல்ங்க? வாசனோட இந்த தூக்கம் அவரோட இறுதி பயணம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டிங்களா மறுபடியும்? எனக்கு தூங்க. உனக்கு கேட்கல, எனக்கு கேட்டுது. வளரிக்கிட்டு இருக்காதீங்க. நான் பாட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன். தூங்குனாலும் உங்கள் அம்மா வீட்டுக்கு தண்ணி போய் தொலைணும். ஆனா ஆஃப் பண்ணிட்டு தூங்க. வளரிக்கிட்டு சாவை ரொம்ப சாதாரணமாக எழுதுகிற வாசன் இப்போ வாழ்க்கையோட விளிம்புக்கு வந்தாச்சு. இந்த தூக்கத்திலேயே வாசன் கதையும் முடிஞ்சிடும். அவனை நான் நிறுத்துறோம்.
இது நியாயம் இல்லை. என்னதாங்க உங்க பிரச்சனை? நான் தூங்க மாட்டேன். இப்போ எங்க கிளம்பிட்டீங்க சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு? எடிட்டர் ஆஃபீஸுக்கு போகணும். எடிட்டர் ஆஃபீஸ்ல நேரத்துக்கு திறந்துருக்குமா? காலையில போய்க்கலாம், படுங்க. நான் தூங்க மாட்டேன். தூங்குனா செத்துருவேன். ஐயோ, அப்போ நீங்கள் நைட்டு ஃபுல்லாக தூங்காமலே இருங்க. முடிச்சுக்கிட்டே எனக்கு தூக்கம் வருது, என்ன தூங்க விடுங்க. படைக்கும் ஆற்றலை கொடுத்த அண்டமே, படைப்பே தாக்குதே இது மாய கூத்து. இம்மண்ணில் மங்கிடும் நம் மனித பிண்டமே, சொல்வாழ செய்யுதே இது மாய கூத்து. காணாமலே மை காணும் நோக்கு, கேளாமலே செவி பாடும் பாட்டு, தானாகவே பொறிவேலி கோர்த்து சிறையாகுதே இந்த மாய கூத்து. தாக்கிடும் தீச்சரம் நெய்தே போர்வலை, மொய்த்திடும் மாய்கள் மூழ்கிறேன் இதில் நானும். காக்கிடும் தீச்சரம் நெய்தே போர்வலை, மொய்த்திடும் மாய்கள் மூழ்கிறேன் இதில் நானும். என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை? இதே மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து நான் ஆளுங்களை கூப்பிடுவேன் பஞ்சாயத்துக்கு. அவ்வளோதான் சொல்லிட்டேன். சொல்லக்கூடாதுன்னு இல்லடி. சொன்னா நீ நம்ப மாட்டேன். நான் நம்புறேங்க, நீங்கள் சொல்லுங்க முதல்ல. இதுக்கு தான் சொன்னேன் நான் சொல்லன்னு. உன் பார்வையிலே தெரியுது நீ நம்பலன்னு. என் பார்வையே அப்படிதான். சரி, எது என்னவோ எனக்கு தெரியல. எனக்கே ஒன்றும் புரியாம தான் உட்காந்துருக்கேன். எடுத்து சொன்ன மாதிரி மொத்த கதாபாத்திரத்தையும் அழிச்சு கதையை முடிக்கிறதா, இல்லை அவங்களுக்கான நியாயத்தை கொடுத்து முடிக்கிறதான்னு எனக்கு தெரியல. இது முடிகிற வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமறேன் ப்ளீஸ். எனக்கு புரியலங்க. இதை உண்மைன்னே வச்சுக்கோமே, இவ்வளவு டென்ஷன் ஆகுறதுக்கு, அவங்கள அழிப்பேன்னு சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட வேண்டியதானே. ஒரு கிரியேட்டரா நான் கேரக்டர்ஸ் கிட்ட போய் இப்போ கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னா நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு எல்லாத்தையும் மாற்றி எழுதிடுவாரா? இத்தனை நாள் படிச்சுட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இப்போ என்ன சொல்றது? திடீர்னு கதையை மாற்றி எழுதுறதா? இது வெறும் கதைன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. நீங்க தானேங்க சொல்றீங்க இதெல்லாம் நிஜம்னு. நீதான் என் பேச்சை கேட்குறதே இல்லையே. நான் சொன்னா காது கொடுத்து கேட்கவா போற? ஐயா, நான் இப்போ இருக்கிற நன்மையில யார் பேச்சாவது கேட்கணுன்ட்டு இருந்தா அது நீங்கள் தாங்க ஐயா. எவ்வளோ செஞ்சுருக்கீங்க எனக்கு. செத்து புடைச்ச ஒரு உணர்வு. இப்போ சாவு ஒரு பிரச்சனை இல்லை. உடம்பே முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட போகுது, இல்லை போய் சேரட்டும். ஆனால் வாழ்கிற வரைக்கும் எப்படி வாழ்றது, என்ன எழுதுறது தெரியல ஐயா. அப்பா அம்மா சரியா அமையல, ரொம்ப நாளைக்கு நினைக்கல. கிடைச்சதை படித்தேன், கிடைச்ச வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன். கல்யாண வாழ்க்கை கேட்கவே வேணாம், சுத்தம்.
இது எனக்கு மட்டும் இங்கே நடக்கிற விஷயமா இல்லைங்க ஐயா, முக்கால்வாசி பேருக்கு இதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. எனக்குள்ள இருந்த வலியை தான் எழுதுறேன் நான். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, மக்களும் அதான் எதிர்பார்த்தாங்க, அவங்களால அதை ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. யாரோ 2 பேர் ஜெயிக்கிறாங்க ஐயா. அவனோட கதையை திரும்ப திரும்ப சொல்லி இங்கே பொய்யால நம்பிக்கை கொடுக்க முடியுமா இவங்களுக்கு? வாசன், ஒருவேளை உனக்கு பிள்ளைங்க இருந்திருந்தா அவங்கக்கிட்ட ஜெயிக்கிறது எவனோ 2 பேர் தான், அது நீங்கள் இல்லை. இந்த சமூகத்தில் சிக்கி சீரழிஞ்சி சாகிறது தான் யதார்த்தம்னு சொல்லுவியோ? ஆனால் இந்த சமூகத்தையே மாற்றக்கூடிய சக்தி உனக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சா அவங்க வெற்றி பெறணும்னு நீ நினைக்க மாட்டியா? என்னடி தேடுற? இதையா? ஏன் தப்பு தாண்டி, மருந்து மட்டும்னு பேசியிருக்க கூடாது. நீ போயிட்டா நாங்களும் நடப்பணம் தாண்டி. உன்னை மட்டும் யோசிச்சியா? உன் தங்கச்சிக்க வழியை கட்டிட்டு போறியா? இல்லைவா, டாக்டர் ஆகணும், அதை என்னால மாத்திக்க முடியலவா. நல்லா இருக்கணும் தரடா, எங்களுக்கு தெரிஞ்சது சொன்னோம், இதுக்கு இல்லடா. நீ பாடி மேல மேல எழுது. எத்தனை கஷ்டப்பட்டுனாலும் படிக்கிறோமா, கண்டிப்பா கிடைக்கும்வா. கிடைச்சா ரொம்ப சந்தோஷம்தாம்மா. ஆனால் அப்படியும் கிடைக்கலண்ணா, மறுபடியும் மருந்த கையில் எடுக்கணுமா இல்லை அடுத்த வேலையை தேடணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கம்மா. அளவுக்கு அறிவா லட்சியமா எங்களுக்கு இல்லை. யாருக்காவது ஏதாவது செய்யணும்னா கூட இருந்து செய்யணுமா, இப்படி கிடையாது. சரி விடுங்க, அவ படிக்கட்டும். சாரிப்பா, சாரிப்பா. இந்த சமூகமே சில படைப்பாளிகள் சேர்ந்து உருவாக்குனது தானே. எது சாமி, எது சாத்தான், யார் அறிவாளி, யார் முட்டாள், யார் மேலே யார் கீழே, யாரை கொண்டாடணும், யாரை காரி துப்பணும், இதெல்லாம் சில பேர் முடிவு பண்ணுறது. இந்த சமூகத்தில் உள்ளவங்க அவங்க சொல்கிறத கேட்டு ஆடுறாங்க. இப்போ நீ எந்த இடத்துல இருக்கேன்னு உனக்கு தெரியுதா? நான் காலே காலி இல்லை, காலி ஐபிஎஸ். எலின்னு நினச்சி உன் காலை விசுவாசமாக சுற்றி வந்த நாயை கொண்டுட்ட. இங்கே பாருங்கடா, கூடவே இருக்குது நரி, துப்பாக்கி நீட்டிருக்குது, தூக்கடா அவனை. பிரச்சனை வேணாண்ணே, போலீஸ் முழுசாக சுற்று போட்டுருச்சு. போட்டு தான் தள்ளணுன்னா இப்படி பேசிகிட்டு இருக்க மாட்டேன். இறக்கமே இல்லாமல் என்கவுண்டர் தான் பிளான். எனக்கு உன்னை கொல்ல மனசு இல்லை. இந்த யூனிஃபார்மை போட்டு சல்யூட் அடிச்சதை விட உன்னை தான் அண்ணன் சொல்லி சலாம் போட்டிருக்கேன். அன்னி கையால் சாப்பிட்ருக்கேன். அதுக்காக உன்னை அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. உன் முன்னாடி 2 ஆப்ஷன், ஒன்று என்கவுண்டர், இல்லை சரண்டர். என் கையில் இருக்கிற வரைக்கும் தான் அது சிலை. ஆனால் கோயிலுக்கு போன பின்னாடி அது சாமி. வாழ்கிற உயிர்னு உங்கள் சட்டமே சொல்லுது ஐயா. வாசன், ஏதோ படைச்சம் போனோம்னு இல்லை, படைப்பாளிக்கும் பொறுப்பு இருக்குது. எல்லாமே அவசரத்துலேயும் ஆத்திரத்துலேயும் முடிஞ்சு போச்சு. பசங்க இன்னைக்கு அம்மா இல்லாமல் நிற்கிறாங்க. பெயில் கிடைக்கலையா? லாயர் கஷ்டங்கிறாரு. எனக்கும் பொய் எதுவும் சொல்ல மனசு இல்லை. அவங்கவுங்க பண்ண தப்பு அனுபவிச்சு தான் ஆகணும். விடுங்க, அதை பற்றி பேச நான் இங்கே வரல. பசங்க 2 பேரும் ஏன் நடந்த விஷயத்துக்காக கஷ்டப்படணும்? குட்டியை ஸ்கூலுக்கு அனுப்புங்க, அவனோட படிப்பு செலவை நான் பார்த்துக்கிறேன். என்ன சொல்கிறீங்க?
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாசன்? நீங்கள் முன்னாடி எழுதின எபிசோடுக்கும் கிளைமேக்ஸுக்கும் சம்மந்தமே இல்லையே. உங்கள் ரேட்டிங் மேலே எப்போவுமே எனக்கு ஒரு அபிமானம் உண்டு. அதனால தான் நான் சொல்லும்போது நீங்களும் சரி சரின்னு தலையை ஆட்டிட்டு இப்போது இந்த பாருங்கள், டேக் யுவர் ஓன் டைம், மாற்றி எழுதிட்டு வாங்க போங்க. இல்லை சார், இந்த கதைகளுக்கான சரியான நியாயமான முடிவு தான். ஓஹோ, இதுக்கான ஆடியன்ஸ் எத்தனை பேர்? கொஞ்சம் நெஞ்சு பேர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க படிப்பாங்களா? அதை அவங்க முடிவு பண்ணிட்டு சார். கால் மேலே கால் போட்டு ரொம்பவே அதிகாரமாக நம்மளே எல்லாத்தையும் முடிவு பண்ணி திரிக்க வேணாமே. ஓ, மேடை பேச்சில் ரொம்ப பலமாக இருக்குது வாசன். இந்த புரட்சி போராட்டங்களை சினிமாவில் வச்சிங்க விலை போகும். தொடர்கள் எழுதுறதையே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சார், இப்போது என்னோட சார்பு, முன்முடிவு, விருப்பம் இதெல்லாம் தாண்டி ஒரு செயல், அதுக்கு பின்னாடி இருக்கிற நியாயம் ரொம்ப பெருசுன்னு தோணுது. ஓஹோ, வாசன், அப்படின்னா நானும் வேற ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். பார்க்கலாம் சார். அதிகாரங்கிறது அடக்குமுறையோ ஒடுக்குமுறையோ இல்லை, அவசியமானதை சரியான நேரத்தில் கொடுக்கறது தான். சமத்துவமான ஒரு உலகத்தை படைக்கிற சக்தி உனக்கு இருந்தும் பாகுபாட்டை விதைச்சிக்கிட்டு என் படைப்பு, நான் தான் அதனுடைய கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியே, கதை தான். நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஒரு நல்லதை சொல்ல, நாளைக்கு அது நிஜமாகட்டுமே. சொல்லு. அப்பா அப்பா, என்னடா? நான் ஒன்று சொன்னா நீ நம்பவே மாட்ட. என் சயின்ஸ் டீச்சர்லப்பா. என்ன உங்களுக்கு? அப்படியே அம்மா மாதிரியே இருக்காங்கப்பா. உனக்கு அம்மா ஞாபகமாகவே இருக்குதா குட்டி? புரியுதுடா. ஆனால் உனக்கு தான் அப்பா இருக்கல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவங்களோட முகம் அப்படியே அம்மா முகம் மாதிரியே இருந்துச்சு. அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை. டேய், இதுக்கு தான் ஸ்கூலுக்கு போறியா நீ? யாரு கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகலன்னு கண்டதை பேசிக்கிட்டு வந்து பாருன்னு தானே சொல்கிறேன். சரி, நாளைக்கு ஒன்று ஸ்கூல் விடும்ல, அப்போ வந்து பார்க்குறப்போ. நாளைக்கு தான் ஒன்று வந்து பார்க்க தேவையில்ல, நான் அம்மாவோட ஃபோட்டோ காட்டுறேன்னு இன்னைக்கு கூட்டு வந்திருக்கேன், வந்து பாரு. எனக்கு நீ சேஸ்தரேடா. சரி, நான் உனக்கு 2 சாய்ஸ் தரேன். என்னை கொன்னுட்டு அடுத்த 5 நிமிஷத்தில் செத்துரு. அதுக்கு பசங்க கேரண்டி. இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் இரு. நான் வாக்கு கொடுத்துட்டேன்ல, அவனை நான் தான் செய்யணும். 50வது போட்டு நானே வரேன். இதுக்கு நான் கேரண்டி. பா பா, என்னம்மா? ஆசைகள்